விஜய் வந்து காவேரியை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. மகாநதி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டாக்டர் வந்துட்டு விஜய் கிட்ட வெண்ணிலாவுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வருது, இதுக்கு மேல நீங்க வீட்டுல வச்சிருந்தே பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நம்ம எப்படியாவது வந்து காவேரிய பார்க்க போறோம். விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம காவேரிய பார்த்து 2-3 நாள் ஆச்சு, நம்ம போன் பண்ணாலும் அவ எடுக்கவே இல்லை, அதனால நம்ம காவேரியை பார்த்துட்டு தான் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. விஜய்க்கு அவங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் கால் பண்ணிட்டு, சார் இங்க போரூர் பிரான்ச்ல இருந்து லேபர்ஸ் எல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை பண்றாங்க சார், சமாளிக்கவே முடியல, நீங்க வந்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாருங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போதைக்கு என்னால வர முடியாது, ஃபர்ஸ்ட் என்னோட ஒய்ஃப் காவேரியை பார்த்துட்டு தான் வர முடியும், மற்றது எல்லாமே அப்புறம் தான், நான் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. வீட்டில் தாத்தா வந்து ஏற்கனவே காவேரி கிட்ட போயிட்டு ஆஃபீஸில் பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது காவேரி வந்துட்டு, தாத்தா நான் போயிட்டு ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. விஜய் வீட்டுக்கு வந்தோடனே காவேரி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து விஜய் கிட்ட, என்ன விஜய் யாரை தேடுற, காவேரியா, காவேரி வந்து ஆஃபீஸ் போயிருக்கா, அதான் அங்க இருந்து ஃபோன் வந்துச்சு இல்ல, அங்க பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்துட்டு, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் தாத்தான்னு போயிருக்கா. விஜயும் ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரியை மீட் பண்ணுவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.